இந்த இடம் திருவிக்கா நகர் பேருந்து நிலையம், தற்காலிக பேருந்து நிலையம். எனக்கு எதிரே சாலை ஓர பூங்கா ஒன்று உள்ளே இருக்கிறது. அதை எப்பொழுதுமே பூட்டி வைத்திருப்பார்கள். உள்ளே செல்வதற்கும் வழி இருக்கிறது, போகலாம். ஜட்ஜ்மெண்ட் என்பது நாம் தீர்மானிப்பதுதான். நீதித்துறையிலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. அதன் விளக்கத்தை பற்றி நான் போகப் போவதில்லை. காரணம், அது வழக்கு, விவகாரம், நீதிபதி, விசாரணை, அதற்கு தீர்ப்பு, அதற்கு நாம் போக வேண்டாம். நான் அதை பற்றி சொல்லப் போவதில்லை. ஆனால் வாழ்க்கையிலே நாம் பல ஜட்ஜ்மெண்ட்டு செய்ய வேண்டியுள்ளது. எப்படி என்றால், உதாரணமாக நாம் இருசக்கர வாகனத்தில் போகிறோம். அப்பொழுது நாம் எப்படி போக வேண்டும்? எதிரே வருபவர்கள் வேகமாக வருகிறார்களா, மெதுவாக வருகிறார்களா, அவர்கள் கவனமாக வருகிறார்களா என்று நாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணித்தான் நாம் முன்னேற போக வேண்டும். அதாவது அவர் பாதை போல் எதிர் பாதையில் செல்ல வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கள் நடந்துவிடும். அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதுபோல காரில் டிரைவர் இருக்கிறார் அல்லவா, அவர்களுக்கு மிக 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 முக்கியமாக அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேண்டும். ஏனென்றால் எதிரே வருபவனுடைய வேகம், அவர் செல்லக்கூடிய சாலை இருவழி சாலையா அது ஒரு வழி சாலையா, எப்போ எந்த இடத்தில் நாம் ஒதுங்கி போக வேண்டும், எதிரே ஒரு பேருந்து வருகிறது என்றால் நாம் எப்படி எந்த இடத்தில் நிற்க வேண்டும், அல்லது மெதுவாக போக வேண்டும், அல்லது அந்த பயணத்தை அப்படியே தொடர வேண்டும் என்பது அவர்கள்தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். இப்படி எல்லா விஷயத்திலுமே நாம் தான் ஜட்ஜ்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். இது சரி, இப்படி போகலாம், இப்படி செய்யலாம், இப்படி நடக்கலாம் என்று நாமே தீர்மானித்து செய்வது கூடியவரை அது மிக மிக பொருத்தமாக சரியாகவே இருக்கும். இது நான் பார்த்துள்ளேன், பல வழியில் பார்த்துள்ளேன். சிலர் அந்த ஒரு பேருந்திலே போகிறவர்கள் அந்த மெதுவாக போகும்பொழுது இந்த இடத்தில் இறங்கி விடலாம் என்று ஒரு முடிவு செய்து இறங்கி விடுவார்கள். பல வகையில் அவர்கள் நடந்துவிடும், நன்றாகவே நடந்துவிடும். ஒரு முறை அப்படி எனக்கும் வழி ஸ்லோவாக போகும் பொழுது இறங்கி விடுவது வழக்கம். ஒரு முறையில் நான் இறங்கிய இடத்தில் இன்னொருத்தரும் கூடவே இறங்கி 2 பேரும் மோதிக்கொண்டு கீழே விழுந்தோம். பெரியதாக எதுவும் நடக்கவில்லை. இருந்தாலும் நான் அணிந்திருந்த அந்த கால் சட்டை பேண்ட் அது கொஞ்சம் உராசியதால் அந்த இடம் கிழிந்து போய்விட்டது. நான் சரியாகத்தான் செய்தேன், ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் இறங்கினேன். ஆனால் அவனும் என் கூடவே ஒருவர் இறங்கியதனால் 2 பேருமே மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதில் ஜட்ஜ்மெண்ட் யாரிடம் தப்பு என்றால் என் உடனே இறங்கியவர் தான். நான் சரியாக சென்றேன். இன்னொரு விஷயம், இது போல ஓடும் பேருந்தில் ஓடும் பொழுதே இறங்கக்கூடாது என்பது இருக்கிறது. ஏனால் விபத்துக்கள் வரலாம். மிக மிக ஸ்லோவாக போவாங்க, மெதுவாக நடந்து போகும்போது இறங்கிடுவாங்க, சட்டுன்னு இறங்கிடுவாங்க. இன்னும் சில பேர் நல்ல வேகத்திலே கூட இறங்கிடுவாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக் வேணும். என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு ஆபத்து தான், நிச்சயமாக அந்த சொல்ல முடியாது. எனவே ஜட்ஜ்மெண்ட் என்பது நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். அதை எப்படி முடிவு செய்வது, தீர்மானிப்பது என்பது நம் அனுபவத்தின் மூலம், நாம் செய்கின்ற காரியத்தின் மூலம் அதை நாம் சொல்லலாம். சரியாக கணித்தால் எல்லாமே நன்றாகவே நடக்கும். சரியாக கவனிக்கவில்லை என்றால், கவனத்தில் இல்லை என்றால் அது வேறு எங்கோ போய் சென்றுவிடும். அதனால் ஜட்ஜ்மெண்ட் என்பது வாழ்க்கையில் முக்கியம். அது குடும்பமாக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், நாம் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நாம் தீர்மானித்து அப்படித்தான் போக வேண்டும். இப்பொழுது உக்ரைனுக்கு போவது சரியா? இல்லை. ரஷ்யாவுக்கு போவது சரியா? இல்லை. பாலஸ்தீனத்துக்கு போவது சரியா? இல்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே சண்டை, சச்சரவு அன்றாடம் இறக்கிறார்கள்.
நாம் தான் அங்கே போகணுமா வேண்டாமா என்பது ஜட்ஜு பண்ணி போக வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே.